வணக்கம் பிரதமலா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பட்ஜெட் விலையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன். பட்ஜெட் விலைன்னு சொல்லும்போது நான் 8000 ரூபாய்க்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 6 ப்ளஸ். ஸோ இன்ஃபினிக்ஸோட இந்த புது ஸ்மார்ட் ஃபோன் இது எப்படி இருக்குது, இந்த விலைக்கு இது ஒர்த்தா, இல்லை என்னெல்லாம் தராங்க, இது யாருக்கு சூட் ஆகும், அதெல்லாம் பற்றி பதிவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 6 ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 6 ப்ளஸ் வருது. பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன். மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்கு. இந்த ஃபோனோட ஃபேக்ட்ரி விசிட் நான் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். பலரும் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா வீடியோட லிங்க் இங்கே இருக்குது, அங்கே போய் நீங்கள் பாருங்கள். இந்தியாவில் அவங்க ஃபோன்கள் எப்படி தயாரிக்காங்கிறத அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். உள்ளே இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 6 ப்ளஸ் ஃபோன் இருக்குது. எங்கிட்ட இருக்கிறது மிராக்கிள் பிளாக்ங்கிற இந்த கலர். இது மொத்தம் 3 கலரில் கொண்டு வராங்க. ஒரு ப்ளூ கலர் மற்றும் ஒரு வயலட் கலர்லேயும் உங்களுக்கு இது கிடைக்குது. பின்பக்கம் ஒரு மிரர் ஃபினிஷில் இது பண்ணியிருக்காங்க. டிசைனை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் மேனுவல் இருக்குது. அப்புறம் 10 வாட்ஸ் சார்ஜர் மற்றும் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள். அப்புறம் ஒரு பேக் கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பேக் கேஸ் வந்திருக்காங்க. ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியில் ஒரு பேக் கேஸ் வந்திருக்காங்க. ஸோ இப்போ பேக் கேஸை நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் போட்டிங்கன்னா இப்படி இருக்குது. கேஸ் போட்டு உங்களுக்கு இப்போ காண்பிக்கிறேன். ஸோ அந்த பேக் கேஸும் உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இதான் இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 6 ப்ளஸ். பிளாஸ்டிக் பாடி தான். பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் ஃபினிஷில் தந்திருக்கா சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ பின்பக்கம் உங்களுக்கு உங்கள் முகமே உங்களுக்கு இதில் தெரியுது. பட் அதில் பார்த்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் அதிகமாகுது. அதாவது கைரேகையெல்லாம் ஈஸியாக அதில் படியும். பட் என்ன, நீங்கள் எப்படியும் கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஒரு 8.7 mm திக்னஸ் மற்றும் ஒரு 200 கிராம்ஸ் கிட்ட இது வெயிட்டில் வருது. ஒரு பெரிய ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளே பற்றி நான் சொல்கிறேன். மேல் பக்கம் பிளேனாக தான் பண்ணியிருக்காங்க. கீழ்ப்பக்கம் ஸ்பீக்கர்கள் இருக்குது, மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் இருக்குது, மைக் மற்றும் ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரை. இந்த சிம் ட்ரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சிம் போர்ட்லாம் கூடுதலாக நீங்கள் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது 4G ஸ்மார்ட் ஃபோன், வாய்ஸ் ஓவர் வைஃபை மற்றும் வோல்டி சப்போர்ட்டோடு இது வருது. பின்பக்கம் கேமரா மாடியூல் இப்படி இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கேமரா தந்திருக்காங்க. ஒரு டூவல் எல்இடி ஃப்ளாஷும் இருக்குது. பக்கத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. ஸோ பின்பக்கம் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் தராங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் டீசெண்டாக நல்லாவே வேலை செய்து ஃபேஸ் அன்லாக்கும் இதில் இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபோனை செட் பண்ணிட்டேன். அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு ஒரு 13 GB சிஸ்டம் ஆப்ஸ் மற்றும் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸுக்கு போகுது. சில ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் மற்றும் அவங்களோட சில ஆப்ஸ் எக்ஸ்ட்ராவாக தந்திருக்காங்க. தேவையில்லாததை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அப்புறம் சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்குறீங்க, லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. எஃப்எம் ரேடியோ உண்டு. சென்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன், விலை குறைவான ஒரு ஸ்மார்ட் ஃபோனுங்கிறதுனால பல சென்சர்ஸ் இல்லை. கேம்பஸ் சென்சர் அதெல்லாம் இல்லை. பட் மேப் ஒர்க் ஆகும். பட் நீங்கள் மேப்பில் ஒரு இடத்துல நிற்கிறீங்கன்னா எந்த திசையை பார்த்து நிற்கிங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. பட் மேப் டைரக்ஷன்லாம் ஒர்க் ஆகும். இப்போ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.82 இன்ச் டிஸ்பிளே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ எனக்கு ஒரு பெரிய ஸ்மார்ட் ஃபோன் வேணும், வீடியோ பார்க்குறதுக்கு, யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்க, அப்புறம் ப்ரௌசிங் பண்ணுறீங்க, எனக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே வேணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய டிஸ்பிளே உங்களுக்கு இதில் கிடைக்குது. HD+ ரெசல்யூஷன் தான், வாட்டர் ட்ராப் நாச்சோடி வருது. டிஸ்பிளே குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு நான் ரொம்ப பெரிதாக குறை சொல்ல முடியாது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு தக்கன ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஒரு 440 நிட்ஸ் பிரைட்னஸ் கிட்ட வருது. டார்க் மோட்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் வருவோம். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியாடெக்கோட ஹீலியோ G25 சிப்செட் இது தராங்க. இது ஒரு பேசிக்கான ஒரு நார்மல் யூஸுக்காக பண்ணப்பட்ட ஒரு சிப்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த ஃபோனில் நீங்கள் அதிகமாக நீங்கள் சோஷியல் மீடியாவுக்கு யூஸ் பண்ணுறீங்க, கேஷுவல் கேம்ஸ் விளையாடுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது ஓகேயாக இருக்கும். பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறீங்க. ஏன்னா இதோட விலையை எவ்வளோ தானே. ஸோ ஒரு மிதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு சிப்செட் இது. 3 GB ரேம் உங்களுக்கு இதில் கிடைக்குது. LPDDR4X ரேம் இது. அப்புறம் 64 GB ஸ்டோரேஜ். இது பார்த்தீங்கன்னா eMMC ஸ்டோரேஜ் இதில் தராங்க. பட் விர்ச்சுவல் ரேம் மொத்தமாக ஒரு 3 GB இருக்குது. ஸோ 3+3 ஒரு 6 GB மொத்தமாக உங்களுக்கு கிடைக்குது. அதான் 6 GB ரேம் இதில் சொல்கிறாங்க. ஸோ விர்ச்சுவல் ரேம் மேக்ஸிமம் அப் டு 3 GB இதில் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃபோனோட கேமராவுக்கு வருவோம். பின்பக்கம் 2 கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 8 MP கேமரா, குவாட் எல்இடி ஃப்ளாஷ் தந்திருக்காங்க. அல்ட்ரா வைட் சென்சர்லாம் கிடையாது. அப்புறம் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு 5 MP கேமரா தந்திருக்காங்க. 1080p மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். கேமரா மோடில் உங்களுக்கு
டைம் லேப்ஸ் இருக்குது, பியூட்டி மோடு, போர்ட்ரேட், ஏஆர் ஷாட்டு, பேனரமா அந்த ஆப்ஷன்லாம் தந்திருக்காங்க. சில கேமரா சாம்பிள்ஸ் இப்போ பார்ப்போம். அப்புறம் இதோட பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 10 வாட்ஸ் சார்ஜர். ஸோ வந்து சார்ஜிங் டைம் அதிகமாகும். பட் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் கோ எடிஷனில் இது வருது. XOS 10ல் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு ஆக்ஷன் அண்ட் ஜெஸ்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் டு வேக், மியூசிக் ஜெஸ்டர், ஃப்ளிப் டு மியூட், 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட், ரேஸ் டு இயர்ஸ், ஸ்மார்ட் ஸ்க்ரீன் ஆன். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து தந்திருக்காங்க. அப்புறம் பவர் மராத்தானில் வந்து உங்களுக்கு அல்ட்ரா பவர் சேவிங் மோடு வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அப்புறம் இன்ஃபினிக்ஸ் ஃபோன்கள்லேயே வந்து இந்த வாட்ஸ்அப்புக்கு ஆன சில ஃபீச்சர்ஸ் உண்டு. அது வந்து இதில் கிடையாது. ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிப் டவுன் ஒரு வெர்ஷன். ஏன்னா ஆண்ட்ராய்ட் கோவில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப்புக்கான உரித்தான அந்த சோஷியல் டர்போ வந்து இதில் வந்து இல்லை. ஸோ மற்ற பேசிக்கான சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இதான் வந்து இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 6 ப்ளஸ். ஒரு பட்ஜெட் டைட்டாக இருக்குது. எனக்கு ஒரு 8000 ரூபாய்க்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், எனக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே வேணும், அதிகமாக நான் வீடியோலாம் பார்க்குறதுக்கு ஒரு ஃபோன், அப்புறம் வந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் பார்க்குறதுக்கு, இன்ஸ்டா வீடியோலாம் பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக உங்களுக்கு கிடைக்குது. கேமரா ரொம்ப பெரிதாக சொல்ல முடியாது இல்லை. ஒரு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லாம் கேமரா அப்படி தான் வரும். ஸோ இதையே குறை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த மாதிரி கேமரா தான் நீங்கள் வந்து அதிகமாக எதிர்பார்க்க முடியும். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ பேட்டரி வந்து டீசெண்டான ஒரு நல்ல ஒரு பேட்டரியும் கிடைக்குது. கேஷுவல் கேம்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது ஓகே. ஸோ இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 6 ப்ளஸ் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு டெக் தமிழா பாரு.